ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லித்துவோட பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கலப்பா. அவங்க ஆச்சு தான் இவங்க 3 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த கார் பிரியருக்கு எங்கே போனாலும் எப்போ எங்கே வந்தாலுமே ஒரு கார் ஒன்று கையில் கிடச்சிருது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நெக்லஸ், பேங்கிள், பிந்தி, நெயில் பாலிஷ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சதோ அதெல்லாம் அவங்களுக்கு 3 பேருக்கு எப்போ எது வாங்கினாலும் சரி, விஸ்கிக்கும் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி இவர் விஸ்கிக்காக பால் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. லித்து போன மாதத்துலேருந்து என்கிட்ட மீன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தா. பட் அவங்க டேடி தான் பிக் நோ சொன்னாங்க. இருந்தாலும் நான் அவளுக்காக வாங்கிட்டேன். இது அவளுக்காக நான் வாங்கியிருக்க ஒரு சின்ன க்யூட்டான கிஃப்ட். எனக்கு அங்கே கிஃப்ட்டு தானே வச்சுருக்கீங்கன்னு நல்லா தெரியும். கொஞ்சம் நான் கிட்ட போய் பார்க்கும்போது அப்படி ஒரு பச்சன் தெரிஞ்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ மா. ஸ்கூல் போலையா லித்தோ? ஆசைப்பட்டதை கண்ணில் பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர குஷி. ஹாப்பி பர்த்டே சொல்லுவார். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்குன்னு பார்த்து தானாவே வீட்டுக்கு மேலே ஆட்டுக்குட்டி ஒன்று ஏறி வந்துருச்சு. அம்மா இன்னைக்கு லித்து பர்த்டே ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. லித்து ஒரு சைடில் மேடம்க்கு வர விஷஸ்க்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பிஸியாக இருக்க டைமில் நான் போய் டக்குன்னு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஹலோ गाइस, என்ன பிக்சர் ரெடி ஆகுன்னு பாத்தீங்க. இன்னைக்கு சோ மை பர்த்டே ஃபேமிலி சே காட்ற ஃபர்ஸ்ட் பாருங்க. இது எங்க ஆச்சி, இது என் தம்பி. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இது என் தங்கச்சி. சோ ஸ்ட்ரைட். இது என் மம்மி. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டா எங்க கிளம்பணும்னா மால். ரோஸ்ரி கட் பண்றது நான் உங்களுக்கு அப்புறமா. சாரி எங்க தாத்தா வந்துட்டேன். இதான் எங்க தாத்தா. போற வழியில தண்ணி வாங்குறதுக்காக மித்ராவை கீழே இறங்க சொல்லிட்டு நாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அவளுக்கு பாய் சொன்ன உடனே அவ நிஜமாவே பயந்துட்டா. காசை கடையில் கொடுத்ததுலேருந்து அவள் காரையே தான் பார்த்துட்டு தான் எங்கே அவள் திரும்பினா அந்த கேப்பில் நாங்கள் அவளை விட்டுட்டு போயிடுவோமோன்னு. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். எஸ், விஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். எப்போவும் இவளோட பர்த்டே ஆல்மோஸ்ட் மாலில் தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேடம்க்கு கேம் சென்டர் அந்த மாதிரி போயிட்டு கண்டிப்பாக மாலில் தான் கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக எங்களை கேட்டுட்டா. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு இன்றைக்கி விஆர் மாலில் தான் அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். போன உடனே எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ ஃபோட்டோஸ், ரீல்ஸ், அப்புறம் லித்துவை ஒரு குட்டி டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ண சொல்லிட்டு அதுவும் ஒரு ரீல் எடுத்து யூடியூப்பில் போட்டிருந்தோம். அன்னச்சி கடையே விட மாட்டாங்க. என் பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இங்கே கலராக ஃபுட்டு வெரைட்டி அப்படின்னு பார்த்த உடனே பார்க்குற எல்லாத்தையும் கேட்டாங்க. அம்மாவுக்கு சூடாக ஒரு காஃபியும் பசங்க 2 பேரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோனட் வாங்கி கொடுத்துருந்தேன். இவங்க 2 பேர் சாப்பிட்றத பார்த்த உடனே ஆதித்யாவும் எனக்கும் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவரும் ஒன்று வாங்கி கையில் எடுத்துக்கிட்டாரு. வாங்க இங்கே வாங்க, அங்கே உட்காந்துக்கலாம், வாங்க அங்கே உட்கார. அப்படியே லைட்டாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி குட்டியாக கிளிப்ஸ், அப்புறம் லித்து மித்ரா யூஸ் பண்ணுற மாதிரி சும்மா அவங்க கேட்ட ஒரு 2-3 திங்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். எங்கே போனாலும் என் பசங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆதித்யா கண்ட கார் கிடச்சிட்டா அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கேருந்து அதை வாங்காமல் வரமாட்டான். அப்படியே அவருக்கு ஒரு கார் ஒன்று எங்கேயும் பார்த்து அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் டேடியை பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு G-Shockல லம்பாக க்யூட்டான வாட்ச் ஒன்று தூக்கிட்டார். இப்போ ஸ்ட்ரைட்டாக கேக் கட்டிங் வீடியோ தான். இப்போ நாங்கள் கேம் விளாடிட்டு கேக் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். மாலில் நிறைய பேர் என் பசங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனாலையா இல்லை லித்து பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாரி போட்டதுனாலையா தெரியல,
அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, ஏன்னா போகிற வரவங்கெல்லாம் கொஞ்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்களை அடக்க முடியாதுடா. எது எதிர்பார்த்து அவங்க இன்னைக்கு கிளம்புனாங்களோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கேம் சென்டர். ஆசை தீர நிறைய கேம்ஸ் விளையாடிட்டாங்க. இந்த தடவை ஆதித்யாவுக்கு தான் இன்னும் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப குஷியாகவும் இருந்தது. புது வேர்ல்டுக்குள்ளே அவர் இருந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தார். கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளவே ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கேம்ஸ் விளையாடினதில் டிக்கெட் எடுத்ததே மறந்தாச்சு. சரி சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த மூவிக்கு எனக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். புஷ்பா 2 ஃபைனலி ரொம்ப நாளாக கேட்டுட்டு கடைசியாக லித்து பர்த்டேக்கு தான் நாங்கள் அந்த மூவிக்கு வந்தோம். எந்த படத்தையும் இவ்வளோ சமத்தாக என் 3 பசங்களும் உட்காந்து பார்த்ததே கிடையாது. அதுவும் ப்ராப்பராக சீட்டில் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி மித்ரா ஒவ்வொரு டான்ஸ் வரும்போதெல்லாம் எழுந்து டான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக நல்லாவே இருந்தது. என்ன மூவி தான் கொஞ்சம் இல்லை, ரொம்ப லென்த்தாகவே ஒரு 4 hours கிட்ட போன மாதிரி இருந்தது. அதனால் பசங்களுக்கு எப்போடா வெளியில் போவோன்ற மாதிரி ஃபேஸ்லாம் ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டி தங்கமே. ஃபைனலி கேக் கட்டிங் பண்ணியாச்சு. லித்து பிறந்தது பல பேரோட ப்ரேயர்ஸ் இருக்குது. அதில் எங்களோட ப்ரேயர்ஸ், பல கோவிலுக்கு போயிட்டு பல பேர் ப்ரேயர் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு பொண்ணு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால. எங்களோட டின்னரை முடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான். சாப்பிடுவோம். உள்ளே போயிட்டு இட்லி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் அது இதுன்னு ஆர்டர் பண்ணி ஒரு பிடிச்சாச்சு. ஒரு அவசரத்தில் அவளுக்கு வாங்கின கிஃப்ட்டை நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேங்க. அதனால வீட்டுக்கு அவளுக்கு வாங்கின கிஃப்ட்டை நான் அவளுக்கு கொடுத்த உடனே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.